வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் தனலட்சுமியில் வந்து நமக்கு கொடுத்த மாதிரியே நமக்கு ஏ போர்டு 9க்கு 2 தான் வரும்னு கொடுத்தாம வந்துருச்சு. அதே மாதிரி 3க்கு 8 தான் வரும்னு சொன்னால் வந்துருச்சு. அதுபோக நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு. வந்து பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 3ஆம் நம்பர், அதாவது ஏ போர்டில் வந்து 9க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா அதுதான் அதிகமாக வரக்கூடிய நம்பர். 9 9 2ன்னு வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்கே பாருங்கள் 9க்கு 2 9க்கு 2 தான் மேட்ச் ஆகிருக்கு இல்லையா. அதே மாதிரி 9க்கு 2 9க்கு 2 தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 9க்கு 2 தான் வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் நம்ம என்ன சொன்னோம்னா 8 8 3ன்னு மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் 8 8 3 தான் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது. நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், 3ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். அது ஏ போர்டிலே மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா இதில் சொல்லி தான் கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து நமக்கு 9ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் நமக்கு அடுத்தல வருது. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் என்ன 9 9 2 9 8 8 3 இந்த 2 நம்பருமே நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன 235. ஒரு அருமையான மெத்தட். நான் இதான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு. நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த ஓரளவுக்கு நமக்கு சூப்பரான வந்துச்சு. ஏன்னா எனக்கு அதான் வரும். ஏன்னா 9 9 2 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 8 8 3 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது நடந்துச்சு. நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஷேரிட்டி பாக்ஸுக்கு நிறைய பணம் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். வடிவேலுங்கிற உங்கள் 1000 ரூபா அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து சிவா சாரும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 3 பேர் அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட நமக்கு நிறையா வந்துருந்துச்சு. பட் நிறைய பேர் படிக்க முடியல, அதுக்காக நீங்கள் அனுப்புனது இல்லைன்னு ஆயிடாது. பட் எல்லாருக்குமே நான் வந்து உங்களுக்கு நம்முடைய இதோட நம்பர் தந்துடுறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நம்ம டீம் கிட்ட கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது பண்ணதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ஆலோசித்து உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். நீங்கள் அனுப்பின அந்த இது இருக்குது, அதுலேயே நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். சரியா? நீங்கள் ஒன்றும் வழி போனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணிக்கங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், என்னடா நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதை செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்து காமிக்கிறது ஒரு மாதிரி சங்கடமாக போகும். நம்ம மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு பப்ளிசிட் பண்ணுறதுக்காக வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு தாட்டை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத இது வரைக்கும் நம்ம அப்படி யாருமே வந்து நம்ம ஏதாவது செய்கிறத வந்து மறைமுகமாக செஞ்சாருன்னு தவிர அதை வெளிப்படுத்தி செய்கிறது வந்து அது செய்கிறதுக்கான வேஸ்ட் நமக்கு நல்ல பேர் தேடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக மாறிடும். அது அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது யோசிக்கிறேன்னு தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோங்கிற பேரில் அவங்கள அவமானப்படுத்தி வீடியோ எடுத்தது நல்லாவாக இருக்கும். அது எனக்கு மனசுக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் அது எதையுமே நான் வரைக்கும் பதிவு பண்ணது கிடையாது. நீங்கள் கொடுத்தா நிறைய அமௌண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இந்த ராகவேந்திரா சார்லாம் வந்து 2000 ரூபாலாம் கொடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். ஏன்னா நம்ம தான் வீடியோ எடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து கொடுத்தோம்னா அது நம்ம செஞ்சு பிரயோஜனம் தர்மம் அப்படிங்கிறது எதுக்குன்னா அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணி அதை 4 பேர் அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு செய்யாமலே இருந்துடலாம் நீங்கள் கம்முன்னு. அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். கொடுக்குற மாதிரி கொடுத்து வீடியோ எடுத்து நல்ல பேர் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு தப்பான தாட் வந்துடும். அது செஞ்சு நம்மளுடைய நல்ல மனசு புரிஞ்சிக்காமல் போயிடும். அதனால் தயவுசெய்து நான் நினைக்கிறத தான் நினைக்கிறேன். நான் கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லலான்னு தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம். அது தூரமாக இருந்து எடுத்தாலும் அப்படி தான், பக்கத்தில் இருந்து எடுத்தாலும் இதுதான். ஏன்னா அது சொல்லி காட்டுற மாதிரி ஆயிடும். அதுக்கான வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் அது வேண்டாம். தயவுசெய்து எனக்கு மனசுக்கு உடன்பாடு இல்லை. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த இதுக்கு பண்ணுறோம், இதுக்கு பண்ணுறோன்னு சொல்கிறோம். பட் அதை வீடியோ எடுக்க முடியுமானா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா வீடியோ எடுத்தோம்னா அது வேறு மாதிரி போயிடும். சரியா? ஏன்னா நம்ம செய்கிறத நம்ம பப்ளிசிட் பண்ணோம்னாலே பற்றியா அவங்க ஒரு இதுக்காக தான் செய்கிறாங்க. அதாவது அவங்க நல்ல பேருக்காக தேடிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். அதனால் அது நான் யோசித்து பார்த்து எங்கள் டீம் தான் சொன்னாங்க, அதெல்லாம் ஆகாதுங்க. நம்ம கொடுத்துட்டு நமக்கு வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் கொடுத்தீங்க, நீங்கள் வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி சோசியல் மீடியாவில் பேர் வாங்குறதுக்காக தானே நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு நம்ம டீமுக்கு சொல்லிடுவாங்க. அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். பட் இந்த இந்த நற்பணி மன்றம்லாம் சார்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நமக்கு நான் வீடியோ எடுக்கலைங்கிறத ஒரு ஃபீலிங்காக இருக்க தவிர மற்றபடி நமக்கு செய்கிறத நம்ம இன்னும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சேனல் வேறு மாதிரி போயிடும். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு இன்னொரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் தரணும். அது நம்ம இதுவரை நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க சோசியல் மீடியாவில். பட் அது வேண்டாம், எனக்கு தோணலை. அதனால் நான் விட்டுட்டேன். சரியா? உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கொடுங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் போடலாம், இல்லைன்னு சொல்லலாம். சரி, நம்பிக்கை இருக்கிறவங்க போடுங்க. நான் உங்களுக்கு நம்பர் வேணால் கொடுத்துறேன். நான் வந்து அந்த நம்ம நம்ம கருணை தீபத்துடைய அந்த ட்ரஸ்ட்டுடைய நம்பர் வேணால் கொடுத்தாரேன், நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்துடலாம். நமக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம
நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதி காரூணியா ப்ளஸ்ஸு 609. ஏன்னா போன வாரமே நமக்கு காரூணியா ப்ளஸில் நம்ம கொடுத்த நம்பர்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். அது என்னன்றதையும் பார்த்துக்குவோம். ஏன்னா போன மாதம் வந்து நமக்கு கடைசியாக வந்து நமக்கு காரூணியா ப்ளஸ் ஆட்டினாங்க. காரூணியா ப்ளஸில் வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா 805 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க. 805ன்னு கொடுத்தாங்க. அதான் காரூணியா ப்ளஸில் அடித்தாங்க. அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து 608 அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருந்துச்சு, நமக்கு ட்ரா நம்பராக இருந்துச்சு 608. அதை அப்படியே என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சம் இந்த 8ஐயும் 0வையும் நமக்கு வந்து நமக்கு அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. 608 நமக்கு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்தாங்க. இங்கே தான் இந்த அமௌண்ட்டே எதிர்க்கு பாருங்களேன். இது வந்து போன வாட்டி நமக்கு காரூணியா ப்ளஸ் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் காரூணியா ப்ளஸில் 29 காரூணியா 608 சரியா. இதில் 608ல் நமக்கு வந்து 805ன்னு கொடுத்தாங்க. இதுலேயும் நமக்கு வந்துன்னா 805 அது மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் அது பேஸாக கூட ஆடுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 5ஆம் தேதி நாளைக்கு அதில் வந்து நமக்கு என்னமா நம்பர்கள் வருது. காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இடக்கு முடக்கான நம்பர் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா அது இந்த இதில் வந்து பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியில் நமக்கு 609 போன வாரம் மாதிரியே தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் கிடச்சிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக தான் இருந்துச்சு. அதையும் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க. 267ங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 235. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 805ன்னு கொடுத்தாங்க. 805ன்னு கொடுத்தாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் என்னவாக இருக்குது, 609. எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப கன்ஃபார்மாகவே தெரிஞ்சிருச்சு, இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம் சரியா. அதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கும் வந்து ஒரு சில நம்பர்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலான்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5ஆம் நம்பருக்கான டார்கெட் தான் நம்ம முதல்ல வச்சுருக்கோம். எதுக்குங்க 5ஆம் நம்பர்னா 2க்கு 5 தாங்க வரும். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம், 992 தான் வரும், 338 தான் வரும்னு சொன்னோமா. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம்னா அது அந்தளவுக்கு நம்ம கணக்கு வந்துச்சு நம்ம கொடுத்தது சரியா. அது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வருங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அது நமக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி தான் இதுலேயும் நான் என்ன சொன்னேன்னா 9க்கு 5 9க்கு 2ன்னு வந்துச்சு, 2க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதுதான் என்னோடய கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வந்து எடுங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா. அதே மாதிரி நமக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 3ங்கிற அந்த 2 நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டு தான். அதே மாதிரி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்க பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு 6ஆம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது. அது மாதிரி ஏதாவது இருக்கான்றது பாருங்கள். 883 சரியா, இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஐ பொறுத்த வரைக்கும் 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா 3 போர்டுனா நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் ஒரு 14 நாளாகவும், பி போர்டில் ஒரு 21 நாளாகவும், சி போர்டில் வந்து ஒரு 44 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. அதிகமான இந்த மாதம் நிறைய பெண்டிங்கில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதுலேயும் 6ஆம் நம்பர்லாம் குறிப்பாக வந்து 13 21 இன்னையோட சேர்த்துனா 21 44 அப்படிங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது தப்பாக போயிடும். அது வந்து நமக்கு வேறு மாதிரி போயிடும். ஏன்னா அது நிறைய பேர் பிரபலமாகறதுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம். பிரபலமாகணும்னா நமக்கு நம்ம சேனல்லேயே மூஞ்சை காட்டி வீடியோ போட்டிருக்கலாம்ல. பிரபலமாகிறது எனக்கு ஆசை கிடையாது. அதில் எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. பிரபலமாகறதுக்கான வாய்ப்புகள் நான் அதை எதிர்பார்க்கவே கிடையாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்து போடும்போது அவங்களும் சங்கடத்தில் இருக்காங்க, அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு அதை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். அந்த விஷயத்தை நம்ம தயவுசெய்து செய்யவே கூடாதுன்னு தான் எனக்கு ஒரே முடிவாக இருக்கும். அதனால தான் நம்ம செய்கிறது கிடையாது. அதனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முடிஞ்சால் நீங்கள் எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம், நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா நம்ம செய்கிற நீங்களும் உழைச்ச காசு தான் கொடுக்க போகிறீங்க, நானும் உழைக்கிற காசை தான் போட்டு கொடுக்க போகிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் நம்ம கூட நம்முடைய மனசு நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அதுதான் அலைகிறாங்க. அந்த மாதிரி கொடுத்து அதை வந்து நம்ம வந்து ஒரு பக்குவம் அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா அது சின்ன பசங்க செய்கிறாங்கன்னா அது வேறு பிரச்சனை. அதே நம்ம கொஞ்சம் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறோம், பக்குவமாக அடைஞ்ச இடத்துல இருக்கிறாங்க, நம்ம செய்கிறது தப்பாக போயிடும். அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறத நம்ம டோட்டலாகவே மறுத்துட்டேன். எங்கள் டீமும் அதான் வேண்டான்ட்டாங்க சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன் நம்ம வீடியோ எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். அடுத்து நமக்கு வந்து 1ஆம் நம்பர் ஏன் பேசிக்காக 1ஆம் நம்பர் வருதுன்னா 8 அதாவது 3க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எங்களுக்கு கணக்கு வச்சுன்னா பாருங்கள். ஏன்னா 2 போர்டுமே பெண்டிங் நம்பர் தான். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்னு சொல்லிட்டோம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரை நாம் இன்னையோட ஒரு 12 11 பி போர்டில் வந்து ஒரு 18 சி போர்டில் வந்து ஒரு
11. அதே மாதிரி அதிகமான பெண்டிங் நம்பர் 3 போர்டு பெண்டிங்கில் 1ஆம் நம்பர் இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதை தாண்டி பி போர்டு வந்து 6 1ங்க 2 நம்பர். அடுத்து சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரியா மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம நினைக்கிற 567க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி அதாவது 310ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 310னா 0 நமக்கு சி போர்டில் வந்து எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிது. 0 கொஞ்சம் மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் 0 வருதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நேற்றே போன இதுலேயே வந்து ஒரு 0 கொஞ்சம் மேட்ச் ஆகிருந்துச்சு. அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டைம் 0க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ப்ளஸ் நமக்கு இன்னொரு நம்பர் 4 நம்பர். சரியா ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளேயே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் கொடுக்குறேன். 6ஆம் நம்பருக்கான கெட்டியான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கு. 4ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே வருது. யாருக்காச்சும் 3ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் 7ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் அது மாதிரி மேட்ச் ஆகணும் எடுத்துங்க. இது தாண்டி வந்தால் எனக்கு இந்த 1ஆம் நம்பர் மேலே டவுட், அவ்வளோதான். இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் யாராவது உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும், இல்லை ₹1 கொடுத்தா கூட நீங்கள் சந்தோஷம் தான். கண்டிப்பாக நம்ம அடிக்கடி நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை பேஸை வச்சு தான் நம்ம விளையாடுறோம். கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கு கடவுள் திரும்ப நல்லது செய்வார். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ₹1 இருந்தால் கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக கொடுத்து நமக்கு இருக்கிறப்ப நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக கடவுள் நமக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்வாங்க. கண்டிப்பாக நம்ம நல்லாயிருப்போம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவுக்கு, அதாவது ஒரு இறைக்கிற கிணத்துல தான் தண்ணி அதிகமாக ஊறும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இறைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு திரும்ப அது ஊறுமே தவிர நீங்கள் எப்போயுமே வந்து குபேர செல்வத்துக்கு வந்து உலகத்தில் எங்கேயுமே மதிப்பு கிடையாது. அது எங்கே இருக்குன்னா, அந்த பத்மநாதன் கோயிலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்வத்துக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் பேங்கில் இருக்கிற காசுக்கு தான் மதிப்பு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் தங்கிருச்சுன்னா அது ஒன்றுத்துக்கு ஆகாது, குப்பை. அதே சர்க்கிளில் இருக்கும்போது அது லட்சுமியாக மாறும். சரி, அதனால தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.